திருமங்கலத்தில் ஜீவிதா நாச்சியார் அவர்களும் மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறது. ஆர்பி உதயகுமார் அவர்களை கண்டிப்பாக இந்த வாட்டி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் தோற்கடிப்பார் அப்படின்னு மிகப்பெரிய தென் மாவட்டமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. தென் மாவட்டமே ஜீவிதா நாச்சியார் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டத்து அரசியல் களமே மிகவும் பரபரப்பாக ஆகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்னம்மா சசிகலா அவர்கள் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை அவர்கள் எப்போ துவங்கினாரோ, அதாவது பசுமொன்னில் வைத்து அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தினார்கள். கமுதியில் வைத்து அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தி அதன் பிறகாக சின்னத்தையும் கட்சியின் பெயரையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதிலிருந்தே தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படியே மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு சின்னம்மா சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி அமைச்சதுலேருந்து அது 5 முனை போட்டியாக மாறிச்சு. அதையும் சிலர் ஒத்துக்கலை. அதாவது எப்படி அது 5 முனை போட்டி 4 முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அடுத்தடுத்து அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே அவர்களுடைய அந்த அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி மிகவும் வலிமையான ஒரு கூட்டணியாக மாறிட்டு வருது. அதனால தான் இப்போ தென் மாவட்ட அரசியல்களும் இன்னும் பரபரப்பாக பேசப்படுகிறது. பல முன்னணி எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள், முன்னணி கட்சிகளில் திராவிட கட்சிகளில் எம்எல்ஏவாக இருப்பவங்க அப்படியே சின்னம்மாவை சந்தித்து கூட்டணியில் இணைந்துட்டு வராங்க. அவர்களை வேட்பாளராகவும் சின்னம்மா சசிகலா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அவருடைய கூட்டணி மிகவும் வலிமையாக மாறி இருக்குது. அதற்கு காரணம் ராமதாஸ் அவர்கள் வட மாவட்டத்தில் சின்னம்மா சசிகலா அவர்களுடன் கூட்டணி இணைந்து பல தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பிஎம்டி கட்சி, பசும்பொன் மக்கள் தேசிய கட்சி, அதாவது KN இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி அவர்களும் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அதுக்கப்புறம் பசும்பொன் தேசிய கழகம், இப்படி பல்வேறு கட்சிகளும் சின்னம்மா சசிகலா அவர்களும் கூட்டணி அமைத்து பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. பிஎம்டி சாத்தூர், ஆலங்குளம், அதுக்கப்புறம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் திருவாடானை, அதன் பிறகு ஸ்ரீவைகுண்டம், அதுக்கப்புறம் திருப்பூர் போன்ற தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. கோயில்பட்டியில் பசும்பொன் தேசிய கழகத்தையுடைய தலைவர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார். ஸோ இப்படி ஒரு வலிமையான ஒரு வேட்பாளர்களோடு சின்னம்மா சசிகலா அவர்கள் களத்தில் இறங்குறாங்க. சாத்தூரில் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள், ஆலங்குளத்தில் நம்ம மாடசாமி தேவர் அவர்கள், திருவாடானையில் சுரேஷ் தேவர் அவர்கள், முதுகுளத்தூரில் ராம்குமார் பாண்டியன் அவர்கள், நாங்குநேரியில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை அவர்கள், இப்படி அவர் ஒரு வலிமையான ஒரு வேட்பாளர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க. திருமங்கலத்தில் ஜீவிதா நாச்சியார் அவர்களும் மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறது. ஆர்பி உதயகுமார் அவர்களை கண்டிப்பாக இந்த வாட்டி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் தோற்கடிப்பார் அப்படின்னு மிகப்பெரிய தென் மாவட்டமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. தென் மாவட்டமே ஜீவிதா நாச்சியார் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த ஜீவிதா நாச்சியாரோட வெற்றியை பார்ப்பதற்கு. ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமாக உசிலம்பட்டியோட எம்எல்ஏ அவர் முதல்ல ஏடிஎம்கேல இருந்தார், எடப்பாடி பழனிசாமி அணியில். அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களோட அணியில் இணைந்தார். ஓபிஎஸ் அவரோட அணியில் இணைந்து ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேக்கு இணையும் போது அவரும் டிஎம்கேயில் இணைந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் அணியில் இருந்து அவர் சட்டசபையிலேயே ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி பேசினார். அதே எம்எல்ஏ தான் ஐயப்பன் அவர்கள், உசிலம்பட்டி எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது சசிகலா அவர்களை சந்தித்து அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக அதே உசிலம்பட்டியில் களம் காண்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் தனி தொகுதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, வாசுதேவநல்லூர் தனி தொகுதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மிகப்பெரிய ஒரு அளவில் வேட்பாளர்களை சின்னம்மா சசிகலா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தென் மாவட்ட அரசியல் இப்பொழுது பரபரப்பாக இருக்குது. பலரோட தோல்வி இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ உறுதி செய்யப்பட்டுள்ளது. உசிலம்பட்டியிலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐயப்பன் அவர்கள் வெற்றி பெறுவார். உசிலம்பட்டி கடந்த சட்டசபை தேர்தலில் ஐயப்பன் நிற்கும்போது எதிர்த்து நின்று அமமுக கட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். இவர் 76,000 வாக்கு, அமமுக வேட்பாளர் 55,000 வாக்கு. அதன் பிறகு டிஎம்கே சார்பாக கதிரவன் அவர்கள் ஒரு 65,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். ஸோ ஐயப்பன் அவர்கள் இந்த தேர்தலையும் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த மாதிரி பல தொகுதிகள், சாத்தூர் தொகுதியில் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, முதுகுளத்தூரில் ராம்குமார் பாண்டியனாகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருவாடானை சுரேஷ் தேவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜீவிதா நாச்சியார் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ பல்வேறு வெற்றி வேட்பாளர்கள்
தென் மாவட்டம் மட்டுமல்லாது வட மாவட்டத்திலையும் பல வெற்றி வேட்பாளர்களை வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த தேர்தலில் வந்து சசிகலா அம்மா அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கூட்டணி வந்து பெறப்போவதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெரிய ஆரம்பித்து விட்டது. அதான் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பரபரப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் அரசியலில் வந்து இதுதான் பேசப்படுகிறது. தென்னந்தோப்பு சின்னத்தில் வந்து அந்த சின்னத்தை மட்டும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கொண்டு போகணும். ஏன்னா சமூக ஊடகங்களில் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சின்னம் வந்து குறிப்பாக பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் போய் சேரணும். அது போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கியை, ஒரு நல்ல வெற்றியையும் பெறுவார்கள் சின்னம்மா சசிகலா அவர்கள். அதாவது இந்த வாட்டி அமையக்கூடிய ஒரு சட்டசபை வந்து நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டசபையாக அமையும். அப்போ நிச்சயமாக எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறும் அப்படின்னு அந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.